தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்கள் தேர்தல் வந்தா பேச மாட்டார், தேர்தல் வரலன்னா பேசுவார். திரும்பவும் தன்னுடைய வேலைகளை பேச ஆரம்பிச்சிருக்கிறார். அவருடைய பேச்சை கவனிச்சிங்களா சார்? அதாவதுங்க, திமுக அரசை தொடர்ந்து இன்னும் ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு திமுக அரசு தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆர்.என். ரவி இப்படி தீவிர அரசியல் செய்ய வேண்டும். அது ஆர்.என். ரவி அரசியல் செய்யணும், அண்ணாமலையும் மாற்றப்படக்கூடாது. இந்த 2 பேரும் தொடர்ந்து திமுக அரசை எதிர்த்து கொண்டே வந்தார்கள் என்று சொன்னால் உண்மையாகவே ஸ்டாலின் தான் நிரந்தர முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்த கவர்னர் தன் வேலையை விட்டுவிட்டு ஒண்ணுமே தெரியல உனக்கு எதுக்கு திராவிடத்தை பத்தி பேசு சார். உண்மையிலே திராவிடம் பிளவுபடுத்துறதுக்கான ஒரு இதா சார் சித்தாந்தமா? திராவிடம் எப்படிங்க பிளவுபடுத்தும்? திராவிடம் என்பது தமிழ், கன்னடா, தெலுங்கு, மலையாளம், ஒரியா போன்ற மொழிகளை இணைத்ததுதான் திராவிடம். அப்ப இந்த திராவிட சித்தாந்தம் என்பது ஒரு சவுத் இந்தியன் சித்தாந்தம், ஆரிய சித்தாந்தம் என்பது நார்த் இந்தியன் சித்தாந்தம். அப்ப ஒரு திராவிட இது ஜனகண மன என்ற பாட்டுல, நம்ம பாடக்கூடிய பாட்டுல திராவிட உட்கல பங்கான்னு வருது. அப்ப அந்த திராவிடத்தை அதுல இருந்து அது திராவிடம் உங்களுக்கு பிரிவினை செய்யக்கூடியது. அதை எடுத்துருங்களேன், மோடிட்ட சொல்லி அதை எடுத்துருங்களேன், திராவிடத்தை எடுத்துருங்களேன். அப்ப ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்களேன், அந்த திராவிடத்தை எடுத்துருங்க. நீங்க ஏன் வச்சிருக்கீங்க அதை போய்? பிரிவினைவாதத்தை கேட்கக்கூடிய திராவிடத்தை எதற்காக தேசிய கீதத்தில் வைத்திருக்கிறீர்கள்? ஆர்.என். ரவிக்கு அது தெரியுமா? அந்த மாதிரி திராவிட உட்கல பங்கான்னு ஒண்ணு இருக்குன்னு என்பது தெரியுமா? சொல்லுங்க. கால்டுவெல்ல பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? கால்டுவெல்லுடைய புலமை என்ன, அறிவு என்ன? உனக்கு ஏதாவது படிச்சிருக்கியா? நீ கவர்னர் சொல்வதற்கு கிஞ்சித்தும் அருகதை இருக்கிறதா இந்த ஆர்.என். ரவிக்கு? நீ தொடர்ந்து பேசுங்க. நீங்க எலெக்ஷன் வரும்போது நீங்க பேசியிருந்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இவரை என்ன பண்ணணும், ஆர்.என். ரவியை கர்நாடகாவுக்கும் தெலுங்குக்கும் ஆந்திராவுக்கும் கவர்னரா சேர்த்து போட்டணும். இன்சார்ஜா போட்டாருன்னா அங்கேயுமே பிஜேபி ஜென்மத்துக்கு வர முடியாது. இவர் கூடுதல் பொறுப்பு, அடிஷனல் சார்ஜ் ஆர்.என். ரவிக்கு கொடுக்கணும். என்ன எங்க கொடுக்கணும்? இது கேரளாவுக்கு, கர்நாடகாவுக்கு, ஆந்திராவுக்கு, தெலுங்கானாவுக்கு, அப்புறம் தமிழ்நாட்டுக்கு, அத்தனைக்கும் சேர்த்து ஒரே நாடு சொல்றாங்களா, ஒரே கவர்னர் கொடுத்துருங்க. இவர் கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க, பிஜேபி ஜென்மத்துக்கும் சவுத் இந்தியால ஒரு இடத்துல வராது. அப்ப அந்த பொறுப்பை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும். உண்மையிலே அவங்க சொன்ன அரசியலை தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார். கவர்னர் வேலையை தவிர அனைத்து அரசியல் வேலையும் பண்ணிட்டு இருக்கார். இவரால் இன்றைக்கு தமிழக பல்கலைக்கழகங்கள் செயலற்ற நிலைக்கு வந்துவிட்டது. ஒரு 4-5 பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தரே இல்லைன்னு சொல்றாங்களே சார். துணைவேந்தரே கிடையாது. துணைவேந்தர்கள் எல்லாம் இவர் இவர் ஒரு பயாஸ் அப்ரோச்ல நியமிப்பதால் கவர்னருக்கும் மாநில அரசுக்கும் இடையிலே டக்காஃபார் நடக்குது. கவர்னருக்கு மாநில அரசுக்கு இடையில டக்காஃபார் நடப்பதால் இவரால் நியமிக்கப்பட்ட துணைவேந்தர்கள் இவரது வார்த்தையை கேட்டுக்கொண்டு பல்கலைக்கழகத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள். பல்கலைக்கழகத்தை எதிராக செயல்படும் பொழுது ஒரு பக்கம் தமிழ்நாடு உயர்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதே பல்கலைக்கழகத்தை முடக்கி வைத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக அந்த லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர்ஸை வைத்துக் கொண்டு இங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ், யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்ஸுக்கும் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கும் சேலரி ஸ்கேல்ல வேரியேஷன் இருக்கு. அது எப்படி வேரியேஷன் இருக்கலாம் என்பதையெல்லாம் இதற்கும் அதற்கும் வித்தியாசம் தெரியாத இந்த லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர்ஸ் இவர்கள் குட்டையை குழப்பி மத்திய தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறை இன்றைக்கு சீரழிந்து சின்னாமண்ணப்பட்டு கிடக்கிறது. அதற்கு காரணம், முழு காரணம் கவர்னரும், முழு காரணம் தமிழக உயர்கல்வித்துறையும் சேர்ந்த அதிகாரிகளும் தான் காரணம். இந்த நிலைமைக்கு ஏற்பட்டு இன்றைக்கு உயர்கல்வியை இன்றைக்கு தரைமட்டத்திற்கு கொண்டு வந்து விட்டார் ஆர்.என். ரவி அவர்கள். அதற்கு முழு ஒத்துழைப்பையும் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அதிகாரிகள் கொடுக்கிறார்கள். தமிழ்நாடுடைய பினான்ஸ் செக்ரட்டரி கொடுக்கிறார். தமிழ்நாட்டினுடைய இந்த உயர்கல்வித்துறை அதிகாரிகள் இதற்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய அவர்களது பேராசிரியர்கள், அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் இன்றைக்கு வெளிப்படையாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆர்.என். ரவி கவர்னர் வேலை பார்க்கிறாரா இல்ல கட்சி வேலை பார்க்கிறாரா? சொல்லுங்க பாப்போம்.
அப்ப இந்த கவர்னர் அழைப்பை ஏற்று எதற்காக சுதந்திர தின விருந்திற்கு செல்ல வேண்டும் முதல்வர்? இப்ப திமுக கூட்டணி கட்சிகள்லாம் மறுத்திருக்காங்க சார், போலையே சார். அவங்க மறுத்திருக்காங்க, இவர் மறுக்க வேண்டியதானே? அவர் கவர்னர் வேலையை பார்க்கல. அவர் பிஜேபி தலைவரால செயல்படுறாரு. கவர்னர் கூப்பிட்டா போலாம். பிஜேபி தலைவர் பிஜேபி கட்சிக்காரர் கூப்பிடும் போது அந்த கவர்னர் பதவிக்குரிய மதிப்பை இழந்தவர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். கவர்னர் பதவிக்குரிய மாண்பை குலைத்தவர் அங்கே இருக்கிறார். அரசியல் சாசன சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அங்கு உட்கார்ந்து கொண்டு தமிழக அரசை செயல்பட விடாமல் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு மாநிலத்தில் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் அதற்கு காரணமானவர்களை உடனடியாக அகற்றக்கூடிய சட்டம் மத்திய அரசுக்கு இருக்கிறது. அந்த சட்டத்தை இன்வோக் பண்ண வேண்டும் என்று சொல்வதற்கு கூட தமிழக அரசிற்கு முடியவில்லை என்று சொன்னால் எப்படி இவர்களால் மக்களுக்கான திட்டங்களை சட்டங்களை நிறைவேற்ற முடியும்? இப்ப அதிமுகவும் இந்த தேநீர் விருந்துல போய் பங்கு பெற்றிருக்காங்க சார். அதிமுக சார் அவர்களுக்கு உண்மையிலேயே எந்த உணர்வும் கிடையாது. திராவிட உணர்வு கிடையாது, தமிழக உணர்வு கிடையாது, எதுவும் கிடையாது அவர்களுக்கெல்லாம் பதவி ஒன்றுதான் அதிமுகவை இன்றைக்கு அதிமுக கையில் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு பதவி ஒன்றுதான் முக்கியமே தவிர அவர்களுக்கு இந்த கவர்னரால் மத்திய மாநில அரசுகளுடைய உறவு சீர்கெட்டு கிடக்கிறது. தமிழகத்திற்கு எதிராக இந்த கவர்னர் செயல்படுகிறார், தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்படுகிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் உணர்ந்தால் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சமாவது சூடு சொரண அவர்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக இந்த விருந்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள். அது இல்லை என்பதை அவர்கள் நிரூபிக்கிறார்கள். ஆனா திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் இந்த தேநீர் விருந்தை புறக்கணிச்சிருக்காங்க சார். அதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய உணர்வு இவர் முதல்வருக்கும் இருந்திருக்க வேண்டும். முதல்வர் ஏன் செல்கிறார் என்று தெரியவில்லை. அது முதல்வர் ரொம்ப மெக்னானிமஸா இருக்காரு போல தெரியுது. ரொம்ப ஒரு கவர்னர் கூப்பிடுகிறார், நான் முதல்வராக செல்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் கவர்னர் என்ற தகுதியை அந்த கவர்னர் பதவிக்குரிய இல்ல போன முறையில தவிர்த்த மாதிரி இருக்கு. இந்த முறை ஏன் சார் போகணும்? ஒருவேளை கடைசி தேநீர் விருந்து நினைச்சிட்டு போறாரோ? அவர் தான் சொல்லணும், முதல்வர் தான் சொல்லணும், நம்ம விடுத்து சொல்றது. அது ஒரு தகுதியற்ற ஒரு நபர் அந்த கவர்னர் பதவிக்கு இழுக்கை தேடித்தரக்கூடிய நபர் இருக்கக்கூடிய அந்த அழைப்பை புறக்கணிப்பதில் தான் ஒரு ஒரு தன்மானம் இருக்கிறது. அதை விட்டு அழைத்து செல்கிறேன், இது ஒரு ஆட்சிக்கு அழகு என்று சொல்லி எல்லாம் ஒரு மெக்னானிமிட்டி பார்ப்பது இவர்களிடம் ஒத்து வராது. ஆனால் அதை செய்கிறார் முதல்வர். அதை நம்ம என்ன சொல்ல முடியும்? இல்ல இதுக்கு பின்னாடி என்ன சார் அரசியல் கணக்கு இருக்கும்? ஏன்னா இப்ப ஆளுநரும் இவங்களும் ஒன்றிணைந்து போன அரசினுடைய திட்டங்கள் விரைவா மக்கள்கிட்ட போய் சேரும்ல, அதுக்காக கூட எப்படி நீட் என்னாச்சு? நீட் இவங்க கொடுத்த பில்லு நீட் என்னாச்சு? அப்ரூவல் வாங்கிட்டு கொடுத்துட்டாரா கவர்னரு? என்னாச்சு? பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாரா கவர்னரு? இன்னும் எத்தனை மசோதாக்கள் பெண்டிங்ல கிடக்கு? எல்லாத்துக்கும் அப்ரூவல் கொடுத்துட்டாரா? அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை செயல்பட விடாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய கவர்னர் அழைக்கிறார் என்றால் அவருக்கு போக வேண்டும் என்ற அவசியம் என்ன இருக்கிறது? சொல்லுங்க, அது அவசியம் என்ன இருக்கிறது? அங்கு போக வேண்டும் என்ற அவசியம் என்ன, தேவை என்ன இருக்கிறது? இத்தனை முறை சுப்ரீம் கோர்ட் தலையில குத்திய பிறகும் ஒரு மனிதர் பதவியில் இருக்கார் என்று சொன்னால் அவர் எதற்கும், அதாவது எல்லாவற்றையும் உதித்த ஒரு மனிதராகத்தானே அவர் காணப்படுகிறார். இவருக்கும் கவர்னர் பதவிக்கும் என்ன ஒரு மாண்பு இருக்கிறது? இந்த மாண்பை கெடுத்து அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நபர் கவர்னர் பதவியில் இருக்கிறார். இவரை எதிர்த்து போராட வேண்டிய அரசு அவரிடம் கைகுலுக்கிக் கொண்டு அவரிடம் சலுகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு செயலாகத்தான் நான் கருதுகிறேன். சார், இப்ப ஆளுநர் ஒரு பக்கத்து திராவிடத்திற்கு எதிராக பேசுறார், முதல்வர் போய் ஆளுநரை போய் சந்திக்கிறார், அவருடைய விருந்தில் கலந்து கொள்கிறார். இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? முதல்வரை பொறுத்தவரை இது ஒரு கவர்மெண்ட் பதவிக்கு, அரசு பதவிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை முதல்வர் கொடுக்கிறார் என்று இவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் அவர் முதல்வர் போன பின்னாலே பேசுவார், திராவிடத்தை பத்தி, திமுகவை பத்தி பேசுவார். அப்ப அதாவதுங்க, இதனால் எந்த விதமான ஒரு நன்மையும் விளைய போவதில்லை, மக்களுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்க போவதில்லை. ஆளுநரிடமிருந்து எந்த விதமான சலுகை இல்லை. ஆளுநருடைய கடமையை நிறைவேற்றுவார் என்பதில் எந்த விதமான மாற்றமும் நடைபெறப் போவதில்லை. இது ஒரு சம்பிரதாய சடங்கு. அந்த சம்பிரதாய சடங்கை செய்வதில்
முதல்வர் நேரத்தை வீணடிக்க தேவையில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். சார் கண்டிப்பா சார். இப்ப ஆளுநர் தொடர்ந்து திமுகவின் மீது எதிர்த்து பேசுறார். பதவியை தக்க வைக்கிறதுக்காக இப்படி பேசுறாரோ, இல்ல சென்ட்ரல் பாஜகவோட அசைன்மெண்ட் அதான் இருக்குமோ? இல்ல, சென்ட்ரல் பாஜகவோட அசைன்மெண்ட் அதுதான், அதைத்தான் அவங்க பண்றாங்க. அதான் நான் திரும்பி முதல்ல சொன்னேன்ல, எவ்வளவு நாள் ஆளுநர் ஆர்.என். ரவியை வைத்திருக்கிறாரோ, இன்னும் 26 வரைக்கும் அவர் வைத்திருந்தால் கண்டிப்பாக திமுக அடுத்த முறை பதவியில் ஆட்சியில் அமரும். அதே மாதிரி அண்ணாமலையும் கட்சியிலிருந்து பிஜேபியில இருந்து அவரையும் நீக்கக்கூடாது. அண்ணாமலை பிஜேபி தலைவராக தொடர வேண்டும், ஆர்.என். ரவி கவர்னராக தொடர வேண்டும். தொடர்ந்தால் மீண்டும் அடுத்த முறையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். எந்தவித மாற்றமும் கிடையாது. கண்டிப்பா சார். இந்த ஆளுநருடைய இந்த செயல்பாடுகள் தமிழக மக்கள்கிட்ட ஒரு பெரிய அதிருப்தியை கிரவுண்ட் லெவல்லையே கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் அரசின் பார்வையில் நின்று ஒரு ஆளுநரை எதிர்க்கிற நிலைக்கு ஏன் சார் அவங்க, அது ஏதோ ஒரு தயக்கம் இருக்கிற மாதிரியே இருக்கு. அவர்களுக்கு என்ன தயக்கம் என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா நீட்டு மசோதாவை நானும் எத்தனையோ முறை சொல்லிட்டேன். நீங்க ஏ.கே. ராஜன் கமிட்டியினுடைய அறிக்கையை கையிலிடுங்கள். நீங்க மாநிலத்தில் மாநிலத்தில் +2 படித்த மாணவர்கள் +2 மதிப்பெண் அடிப்படையிலையும் மாநிலத்தில் ஒரு தேர்வு வைங்க, சீட்டுன்னு ஒரு தேர்வு வைங்க. 50% சீட்டு தேர்வுக்கும் 50% +2 தேர்வுக்கும் வைத்து ஒரு தேர்வை நடத்தி அதன் மூலமாக நீங்க டைரக்டா நீங்க அப்பாயின்மெண்ட் போடுங்க. நீங்க உங்க 85% சீட்டுகளை நீங்க நிரப்பிக் கொள்ளுங்க. இதற்கு எதிர்த்து நேஷனல் மெடிக்கல் கமிஷன் எதிர்த்து இதை ஆட்சேபித்தால் அதை வழக்காக போடுங்கள். வழக்கு நடக்கட்டும், 4 வருடம் அந்த வழக்கு நடக்கட்டும். அந்த வழக்கின் முடிவில நீதி வெல்லட்டும். அப்போ உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே இல்லைன்னா அந்த 4 வருடத்திற்குள்ளாக எதற்கு நேஷனல் மெடிக்கல் கமிஷன்ல உலகத்திலேயே தரம் குறைந்த ஒரு நேஷனல் மெடிக்கல் கமிஷன் மூலமாக ஒரு MBBS டிகிரி வாங்குவதற்கு பதிலாக உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 10 மெடிக்கல் காலேஜஸ், மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து அஃபிலியேஷன் வாங்கி எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இனிமேல் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அஃபிலியேஷனை நாங்கள் துறக்கிறோம், அதை நாங்கள் ரிஜெக்ட் பண்றோம். நாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 10 மெடிக்கல் யூனிவர்சிட்டியுடைய அங்கீகாரத்தோடு நாங்கள் மாணவர்களை உருவாக்குகிறோம் என்று ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இன்னைக்கு அதை செயல்படுத்துவதில் ஏன் தயக்கம் இந்த திமுக அரசுக்கு? இதை செய்தால் நீட்டு விலக்க வேண்டும், நீட்டு விலக்க வேண்டும் என்ற கேள்விக்கு இடமே இல்லையே. அதை செய்வதற்கு இன்னமும் திமுக அரசு தயங்கி கொண்டு நாங்கள் நீட்டை விலக்க வேண்டும் என்று கையெழுத்து வாங்கி கொண்டு இருப்பது இது பிரச்சனைக்கு தீர்வு அல்ல. இது பிரச்சனையை எஸ்கலேட் பண்றதோ இல்ல ஏதோ அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. கண்டிப்பா சார். நிறைவா இந்த ஆளுநர் விஷயத்திலையும் மத்திய அரசிடமும் திமுகவினுடைய அணுகுமுறையில எந்த மாதிரியான மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? திமுக அணுகுமுறை மத்திய மாநில அரசுகள் ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு நிலையில் மத்திய அரசை செயல்பட வைக்க வேண்டும். கோர்சிவ் சென்ட்ரலிசத்திற்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் அல்ல. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்பது ஏற்காவிட்டால் வரக்கூடிய நிதியை நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்வதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்காட வேண்டும், வாதாட வேண்டும். போராடித்தான் இங்கு மாநில சுயாட்சியை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் போராடித்தான் மாநில சுயாட்சியை நிலைநாட்டுவதற்கு முன்முயற்சி எடுக்க வேண்டும். இவர்களிடம் கை கொடுத்து இவர்களிடம் உறவை மேம்படுத்தி கண்டிப்பாக இவரிடம் எதையும் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களாக பார்ப்பதுதான் பிஜேபியினுடைய வழக்கம். அதற்கு எந்தவித நிதி உதவியும் கிடையாது. ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட அனைத்து திட்டங்களுக்கும் நிதியை குறைத்து விட்டார்கள். ரயில்வேக்கு நிதியை குறைத்து விட்டார்கள். தமிழகத்திற்கு எந்த நிதியும் கூடுதலான எந்த ப்ராஜெக்டும் வரல. மெட்ரோவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இப்படி பல்வேறு எய்ம்ஸ் இன்னும் வரவே இல்லை. இப்படிப்பட்ட பல்வேறு துரோக செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசை இவர்கள் எந்த வகையில் அனுசரித்து சென்றாலும் இவர்களுக்கு நியாயம் கிடைக்கப் போவது இல்லை என்பது உறுதி. இதை போராடித்தான் இவர்கள் பெற்றாக வேண்டும், போராடித்தான் நமது உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்ற நிலையில் திமுக அரசு இன்னும் வலுவாக போராட வேண்டும். இவர்களது போராட்டம் கண்துடைப்பான போராட்டமாகத்தான் இருக்கிறதே ஒழிய உண்மையிலான போராட்டமாக இதுவரை தெரியவில்லை. சார், உங்களுடைய இந்த நேரத்திற்கும் இந்த வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். நன்றி, வணக்கம்.